ஜூன் 8, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களை கீழே தள்ள நினைத்தவர்களின் முன்னிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். The Lord is going to lift you up before those who try to pull you down. சங்கீதம் 27 அதிகாரம் 6 வசனம். Psalm chapter 27 verse 6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலர் உங்களை குறைத்து மதித்திருக்கலாம், உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சித்திருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மனிதர்கள் தாழ்த்தினாலும் கர்த்தர் உயர்த்த முடியும். யோசேப்பை சகோதரர்கள் குழியில் தள்ளினார்கள், ஆனால் தேவன் அவனை அரண்மனைக்கு உயர்த்தினார். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உயர்வு வரப்போகிறது. உங்களை எதிர்த்தவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள். நீங்கள் அழுத இடமே உங்கள் மகிமையின் இடமாக மாறும். கர்த்தர் உங்களை சரியான நேரத்தில் உயர்த்துவார். Then my head will be exalted above the enemies who surrounded me. My dear brothers and sisters, some people may have looked down on you and tried to stop your progress. But remember, while people may push you down, the Lord is able to lift you up. Joseph was thrown into a pit of his brothers, yet God lifted him to the palace. In the same way, elevation is coming into your life. Those who stood against you will see your blessing. The place where you cried will become the place of your honor. The Lord will lift you up at the right time. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்களை தாழ்த்த நினைப்பவர்களின் முன்னிலையில் எங்களை உயர்த்தும். எங்கள் வாழ்க்கையை உமது மகிமைக்காக பயன்படுத்தும். வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அருளும். கற்பத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு சந்தோஷமான சாட்சியை அளித்தருளும். என்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை உமது கிருபையாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.